பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் பெறாத கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணனை பணிக்க அஸ்தினபுரம் சென்று வேண்டிய உபதேசங்களை திருதராஷ்டிரனுக்கு கூறி பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரத மகரிஷி, காந்தாரி அத்தனை பேரும் உபதேசம் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எதையும் ஏற்கவில்லை துரியோதனன். மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க பகவான் விஸ்வரூப தரிசனம் தன்னுடைய பக்தர்களுக்கு காண்பித்து இதனுடைய தீர்வு யுத்தமே என்று குந்தியை சந்தித்து தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்க விதுலா உபாக்கியானம் என்ற நீண்டதொரு உபதேசத்தை செய்தால் பீஷ்ம துரோணாதிகளும் அதனை கேட்டு துரியோதனனிடம் தன்னுடைய பங்கிற்கு அப்பா ராஜ்யத்தை திருப்பிக் கொடு, இதுவே நம் குலத்திற்கு நல்லது என்று அறிவுரை கூற அதையும் ஏற்கவில்லை. கர்ணனை சந்தித்து பாண்டவர்களில் மூத்தவன் நீ ராஜ்யம் ஆட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்ட பொழுதும் அதனை கர்ணன் மறுத்தான். எவ்வளவு சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நிற்க நீ தயாராக இல்லையா என்று சொல்லி உபப்ளாவ நகரத்திற்கு கிருஷ்ணன் விரைந்தான். அங்கு அஸ்தினபுரத்தில் என்ன நடந்ததோ அனைத்தையும் பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாட்களில் போர் என்று தீர்மானமானது. குருட்சேத்திரத்திற்கு வந்து அங்கு கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான் தர்மராஜ். துரியோதனன் தன்னுடைய பங்குக்கு சகுனியின் மகனான உலூகனை என்னென்ன மனது கஷ்டப்படும்படி எந்த உபதேசம் என்கின்ற பெயரில் உலூகனிடம் சொல்லி அனுப்ப அதனை அனைத்தையும் கேட்டு நீ தாராளமாக இங்கும் இருக்கலாம், செல்ல வேண்டும் என்று உத்தேசித்தால் செல்லலாம் என்றான். இதுதான் தர்மராஜனுடைய பலம் மற்றும் பலவீனம். அப்போ போரில் யார் ஜெயிப்பார்கள் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது தென்படுமா என்று வேதவியாசரிடம் திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரத்தை விவரித்தார். மட்டுமில்லாமல் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிதனை கொடுத்து மகாபாரத போரில் என்ன நடக்கிறது என்பதை திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் கூறும்படி செய்தார் வேதவியாசர். இந்த உலகம் எப்படி தோன்றியது, பஞ்சபூதங்களினுடைய குணங்கள் என்ன என்பதை கேட்டறிந்தான். சில நாட்கள் கழித்து சஞ்சயன் வந்தான். அப்பா, மகாபாரத போர் என்ன ஆனது, என்ன நடந்தது என்று திருதராஷ்டிரன் கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையை ஆரம்பித்தார். அதை கேட்டவுடன் படபடத்தான் திருதராஷ்டிரன். ஐயகோ, அஸ்தினபுரத்தினுடைய ஆணிவேரே சாய்ந்து விட்டதே, எப்படியாவது என்னுடைய மக்களை அவர் காப்பாற்றியே தீர்வார் என்று நம்பியிருந்தேனே, அவருடைய சாவிற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று புலம்பத் தொடங்கி பீஷ்மர் வீழ்ந்தார் என்றால் என்ன நடந்தது என்பதனை விவரமாக கூறு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனிடம் கேட்க சுமார் 10 நாட்கள் அந்த மகாபாரத யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதனை சஞ்சயனிடம் கேட்டறிந்தான் திருதராஷ்டிரன். அது மட்டுமல்ல, இப்போ 10வது நாள் போரில் கடைசி வரை சத்திரிய தர்மத்தை விடாது 25,000 பேர்களை என்ன சொல்லுது தன்னுடைய பராக்கிரமத்தால் வென்றார் பீஷ்மர். கடைசியில் சிகண்டியை முன்னிறுத்து அர்ஜுனனுடைய பானமழையால் வீழ்ந்தார் பீஷ்மர். இந்த இடத்துல அர்ஜுனனால் வீழ்ந்தார் என்று சொல்வது தவறு. அவருடைய மனதிலே இந்த யுத்தம் போதும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. மேலே இருக்கக்கூடிய ரிஷிமுனிகளும் சரி, தேவதைகளும் சரி, பீஷ்மர் நீ செய்தது சரி, அதர்மத்திற்காக நீ நின்று போராடியது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதில் நினைத்ததால் அவர் வீழ்ந்தார் என்பது சரி. ஏன்னா அவருடைய வரம் எப்படின்னா இச்சா மரணிகள். தான் சாக வேண்டும் என்று தான் நினைத்தால் மட்டுமே தன்னுடைய உயிர் விட முடியும் என்பது பீஷ்மருடைய வரம். அவருடைய தந்தையார் சந்தனுவால் கொடுக்கப்பட்டது. இப்போ பீஷ்மர் வீழ்ந்தார். அத்தனை பேரும் படபடத்தினர். கௌரவாதிகளும் சரி, பாண்டவர்களும் சரி. உடனடியாக வைத்தியரை அழைத்தான் துரியோதனன். எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தலைக்கு ஏதாவது என்ன சொல்லுது, தலை தொங்கும்படி இருந்தது. அப்போ உடனே தலையினையை கொண்டு வா என்று துரியோதனன் கூறினான். பாருங்க, 3 அஸ்திரங்களை விட்டான் அர்ஜுனன். அது கரெக்டாக தலை நிற்கும்படி செய்தது. பாருங்க, அர்ஜுனனுடைய அந்த பானம் விடும் மகிமை. நீர் தாகம் இடிக்கிறது என்ற உடனே நீரை கொண்டு வா என்று துரியோதனன் பணிக்க, பாருங்க, ஒரு அம்பினை விட்டான் அர்ஜுனன். பூமியில் இருந்து நீர் நேராக பீஷ்மருடைய வாய்க்குள் செல்லும்படி அற்புதமாக அந்த அம்பு நீரை பீஷ்மருக்கு வரவழைத்து தந்தது. அப்ப சொன்னா, பார்த்தீர்களா அர்ஜுனனுடைய வீரத்தை? அவன் சாமானியன் அல்ல, நரநாராயணர் என்று சொல்கிறார்களே அந்த நரன், அவன் ஒரு தேவதா மூர்த்தி. ஏதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் துரோணாச்சாரியாரிடம் மட்டும் அவன் வித்தை பயின்றான் என்று இல்லை. சிவபெருமானையே தன்வசப்படுத்தி காண்டீவ தனுசை பெற்றவன். இந்திரலோகத்தில் இந்திரனிடமே 5 வருடங்கள் அங்கேயே தங்கி அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றவன் சாமானியமல்ல. நீங்க எவ்வளவு பேர் சேர்ந்து நின்றாலும் நிச்சயமாக அர்ஜுனனை வீழ்த்த முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். இந்த உலகத்தில் எது எது சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பட்சிகள் நிறைய இருந்தாலும் அதில் சிரேஷ்டமானது எது அப்படின்னா கருடன். நீர்நிலைகள் எங்கெங்கோ இருக்கு, ஏதோ ஏதோ, அதாவது குளம், குட்டை, ஆறு அப்படின்னு எவ்வளவோ இருந்தாலும் சமுத்திரம் என்பது சிரேஷ்டமானது. அதே போல 4 கால் பிராணிகளை கொண்டால் எவ்வளவோ பிராணிகள் இருந்தாலும் அதில் கோ, அதாவது பசு சிரேஷ்டமானது. அதே போல எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் அதில் சூரியன் சிரேஷ்டமானவன். மலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஹிமாலயம் என்பது மிகவும் சிரேஷ்டமானது. அது போக தனுதாரி அப்படின்னா தனுசை எடுத்துக்கொண்டு வில் வித்தை புரிவதில் மிகவும் சிரேஷ்டமானவன் யார் அப்படின்னு பார்த்தா அர்ஜுனனே சிரேஷ்டமானவன். பாரு, இது துரியோதனனும் இருக்கும் பொழுது, பீஷ்மர் அம்பு படைக்கையில் இருக்கும் பொழுது அனைவரும் கேட்க பீஷ்மாச்சாரியார் கூறுகிறார். ஏன்னா அவனுடைய புத்தி என்றுமே கெடுவதில்லை. காரணம், பகவான் கிருஷ்ணனை என்றுமே சிந்தித்து கொண்டிருப்பவன், பரம பக்தன் அவன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, யாராவது பெரியவர்கள் சொன்னால் கேட்கும் தன்மை பாண்டவர்களிடம் இருக்கிறது. மாறாக துரியோதனா எவ்வளவோ பேர் நாடி வந்து நல்ல நல்ல உபதேசங்களை கூறிய போதும் அதை சிறிது கூட செவிமடுக்க நீ தயாராக இல்லை. ஒன்றா நமக்காக தெரிய வேண்டும், இல்லைன்னா பெரியவா சொன்னா அதை கேட்கும் மனநிலை இருக்க வேண்டும். இந்த 2ம் இல்லைன்னா இப்போ நான் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிறேன். துரியோதனா, கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் வீழ்வாய். துரியோதனன் நின்று கொண்டிருக்கும் போதே, துரியோதனன் முன்னாடியே பீஷ்மர் சொன்ன விஷயம், அந்த வீழ்ச்சி என்பது என்னோடு போகட்டும், நீங்களாவது நல்லா இருங்கள். அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களும் நல்லபடியாக இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இப்பொழுதும் பாருங்க, அம்பு படைக்கையில் இருந்து கொண்டு துரியோதனனுக்கு நல்ல விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதையாவது கேட்டானா அப்படின்னா பாருங்க, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இது நிச்சயமாக அவமானமானது. ஒரு ராஜ்ய சபையில் நம்மை தேடி வந்து மிகச்சிறந்த ஆண்டோர் சான்றோர் இது சரி, இதன்படி நட என்று கூறும் பொழுது ஒருவன் கேட்கவில்லை என்றால் அது யார் வந்து அறிவுரை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அவமானம் ஆகிவிடும். இன்றும் சொல்கிறேன், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய் விடவில்லை. யுத்தத்தை நிறுத்து. இப்போ ஏன்னா நீங்க என்ன யோசனை செய்தும் பலன் இல்லை. இதை தவிர வேறு மார்க்கமும் இல்லை. ஏன்னா உனக்கு என்றுமே புத்தி இல்லை. பாருங்க, அத்தனை பேர் இருக்கும் பொழுது துரியோதனனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை என்று பீஷ்மர் கூறுகிறார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா பாருங்க, இவ்வளவு நடந்தும்
என்னையே சாய்த்திருக்கிறான் என்றால் அர்ஜுனன் பராக்கிரமத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறீர்கள். அப்போ பாண்டவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பராக்கிரமத்தை காண்பித்தால் கௌரவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னாட நிற்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா இப்பொழுது அர்ஜுனுடைய பராக்கிரமம் இன்னும் முழுமையாக உனக்கு தெரியவில்லை துரியோதனா, அதை நான் அறிவேன். அப்போ தர்மராஜனுக்கும் சரி அர்ஜுனனுக்கும் சரி, தர்மராஜன் மட்டும் கோபம் வந்து அவருடைய கண்கள் சிவந்தால் போதும் கௌரவ படை நாசம். அர்ஜுனனுக்கு கோபம் வந்து அவனுடைய பானத்தை விட எத்தனைத்தான் என்றால் கௌரவ படை நாசம். இன்னும் அந்த மாதிரி விஷயம் நடக்கவில்லை. இன்னும் அவகாசம் உனக்கு இருக்கிறது. இப்பொழுதாவது மனம் திறந்தி அவர்களுக்கு சேர வேண்டிய என்ன சொல்லுது, ராஜ்யத்தை திருப்பி கொடு, யுத்தத்தை நிறுத்து. அப்போ என்னாச்சு, நிச்சயமாக உன்னுடைய பெயர், புகழ், கீர்த்தி இது அனைத்தும் உயரும். ஜனங்கள் உன்னை புகழ்வார்கள். இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். என்னடா, நிறைய பிரதிஜைகளை அர்ஜுனனும் செய்திருக்கிறான், பீமசேனனும் செய்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பகவான் கிருஷ்ணன் இன்னும் இருக்கிறான். நீ மட்டும் அவர்களது ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் பகவான் கிருஷ்ணன் நிச்சயமாக பாண்டவர்களிடத்தும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பீமசேனனும் சரி அர்ஜுனனும் சரி பகவானுடைய பேச்சை கேட்பார். அப்போ யுத்தம் நின்று அத்தனை பேரும் இணைந்து சுகமாக வாழ்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது துரியோதனா. இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள். ஏன் கேட்டீங்களா, இது எத்தனை பேசியும் அதை கேட்டுக்கொண்டிருந்தவன் இனிமேலும் அவருடைய அறிவுரையை கேட்க விருப்பமில்லாது அங்கிருந்து அமைதியாக சென்றான் துரியோதனன். உடனே பீஷ்மருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவனுக்கு சாவு மிக நெருங்கிவிட்டது. சாவுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு உயர்ந்த மருந்தை கொடுத்தும் அவனை எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சி வீண். ஏனென்றால் முதலில் அவனுக்கு நம்பிக்கை வர வேண்டும், நான் எப்படியாவது வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், என்னுடைய படை பலம் மிக 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 வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய பாதை சாவினை, அவனுடைய வழியை அவனே தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டான். அது மட்டுமல்ல, எல்லாம் கிளம்பினார்கள், சேவகர்கள் மட்டும் அங்கு நின்றிருந்தனர். இந்த நேரத்தில் கர்ணன் பீஷ்மரை காண வந்தார். 10 நாட்கள் எந்த விதமான யுத்தமும் கர்ணன் செய்யவில்லை. சரி, அப்போ பீஷ்மர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா, மகாபாரதம் கண்களை மூடி உபனிஷத்துக்களை எல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தார். உடனே நான் கர்ணன் வந்துள்ளேன், அதாவது ராதே என்னுடைய மகன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை கூப்பி நமஸ்கரித்தார். இதுல என்னன்னா, இவ்வளவு நடந்தும் துரியோதனனுடைய கண்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. அந்த பீஷ்மர் வீழ்ந்து கிடப்பதை கண்டவுடன் கர்ணனுடைய கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வந்தது. ஏன்னா கர்ணன் நல்லவனா கெட்டவனா என்றால் சில நேரத்தில் நல்லவன், சில நேரத்தில் அவன் கெட்டவன். நிஜமாலுமே பீஷ்மர் வீழ்ந்ததை எண்ணி அவனுடைய கண்கள் கலங்கின அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல, பீஷ்மருடைய கால்களை பிடித்து, ஏன் கேட்டீங்கன்னா, இருக்கின்ற காலம் வரையிலும் கர்ணனும் சரி பீஷ்மரும் சரி ஒருவருக்கு ஒருவர் துவேஷம் செய்து வந்தனர். பீஷ்மரை கண்டால் கர்ணனுக்கு ஆகாது, கர்ணனை கண்டால் பீஷ்மருக்கு ஆகாது. இப்பொழுது நிதானமாக கண் திறந்தார் பீஷ்மர். அந்த கண்களில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்நேகமான பார்வை இருந்தது. கர்ணன் மேல் உள்ள அந்த பாசம் தெரிந்தது. வா, இப்பொழுது யாரும் இல்லை, என்னை சந்திக்க வந்திருக்கிறாய். எப்படி ஒரு மகன் தந்தையை காண வருவானோ அப்படி பீஷ்மர் கர்ணனை கட்டி பிடித்து கொண்டார் அப்படின்னு எழுதார். இவ்வளவு பாசத்தை பீஷ்மரும் சரி
கர்ணனும் சரி ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்தனர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ வந்தவுடன் ராதேய மகன் என்று சொன்னாய் கர்ண், அது தவறு. நீ குந்தியினுடைய புத்திரன். ஏன்னா எனக்கு நாரதரும் சரி வேதவியாசரும் சரி பகவான் கிருஷ்ணனும் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், குந்தியினுடைய முதல் மகன் நீ என்பதை நான் அறிவேன். இப்போ இவ்வளவு பாசத்தை என்னுடன் வைத்துவிட்டு நேரில் கண்டபோதெல்லாம் என்னை ஏன் அவமானப்படுத்தினீர்கள் பீஷ்மரே அப்படின்னு கர்ணன் கேட்க, அதற்கும் ஒரு காரணம் இருக்கு கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொன்னார். என்ன சொன்னார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.